ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். டிவிகே நிர்வாகிகளுடைய அட்ராசிட்டிஸ் நாளுக்கு நாள் அதிகமாகுது அப்படின்றது செய்திகள் மூலியமாக நமக்கு தெரிய வருது. குறிப்பாக பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் டிவிகே நபர்கள் மீது வருது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்ற செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. சென்னையில் பல்வேறு இடங்கள், ஆலந்தூர் உட்பட நிறைய இடங்களில் செய்திகள் நேற்றிலிருந்து வருது. அதே போல் ஸ்ரீவைகுண்டம், சேலம், இது போன்ற தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்களில் டிவிக்கு நிர்வாகிகள் இப்படியான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க? ஆட்சி ஒரு மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளவு செய்திகள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ தாவேக்காவை பொறுத்தளவில் அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயின் எடுத்துக்கிட்டோம்னா, விஜய் அவர்கள் எங்கெல்லாம் பேசுகிறாரோ எல்லா இடத்துலையும் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறாரு. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் வந்துட்டோம்னா பெண்கள் பாதுகாப்பை நாங்கள் என்ஷூர் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. பெண்கள் மத்தியில தாவேக்காவுக்கு பெரிய ஆதரவு. பெண்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, தாவேக்கா வந்தாச்சுன்னா பெண்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். ஒன்று பாதுகாப்பு இருக்கும், ரெண்டாவது விஜய் அவர்கள் ஆட்சியில பெண்களை டார்கெட் பண்ணி நிறைய ஸ்கீம்ஸும் கொண்டு வருவாங்க. 6 கேஸ் சிலிண்டரா இருக்கலாம், 2500 ரூபா பணமா இருக்கலாம், அப்புறம் நகை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தோம்னா குறிப்பா தாவேக்கா ஆட்சியில பெண்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. அதுவும் ஜென்ரலா பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றதை விட தாவேக்கா காரங்களால பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தாவேக்கா காரங்கனால, தாவேக்கா கட்சி நிர்வாகிகளால பெண்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ இப்போ தாவேக்காவை பொறுத்தளவில் ஃபர்ஸ்ட் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயுமே சூலூர்ல அந்த 10 வயது சிறுமி பார்த்தோம்னா கொல்லப்படுறாங்க. அது பெரிய ஒரு இஷ்யூவா மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்க திருவைகுன்றம்ல 2 தாவேக்கா நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு பெண்ணை ஏமாத்தி கார்ல கூட்டிட்டு போய் அவங்களுக்கு அந்த மருந்தை கொடுத்து அவங்க கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமா ஏற்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சரவணன் அப்படின்ற தாவேக்கா எம்எல்ஏ, அந்த பகுதி எம்எல்ஏ இவங்களுக்கு ஆதரவா செயல்படுறார் அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணை மிரட்டுறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெண்ணை அமைதிப்படுத்துறதுக்காக, சைலன்ஸ் பண்றதுக்காக வேலை வாங்கி தரேன்னு சொல்றதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததாகவும் அந்த பெண் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது ஒரு இஷ்யூ. அதுக்கப்புறம் இன்னொரு இஷ்யூ பார்த்தோன்னா, வேம்புலி அப்படின்ற ஒரு ஆலாந்தூர்ல ஒரு கணவரை இழந்த ஒரு பெண்ணை அவரு ஹராஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களோட வீட்டுக்கு போறது, நான் சொல்ற விஷயங்கள்லாம் செய்யலைன்னா உங்களை நாங்க அந்த வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரியான மிரட்டல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இன்னைக்கு பார்த்தோம்னா மத்தியானம் நியூஸ் வந்துட்டு இருக்கு, சேலம்ல மணிகண்டன் அப்படின்ற ஒரு தாவேக்கா கட்சிக்காரர், அவரு பார்த்தோம்னா இது பலசர கடையில வச்சிருக்காரு போல, ஏகப்பட்ட பெண்களோட வீடியோஸ் அவர் எடுத்து வச்சிருக்காரு. எடுத்து வைத்தது மட்டும் இல்லாம அந்த பெண்களை மிரட்டக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாரு. அவங்கள திரும்ப தொடர்ச்சியா அபியூஸ் பண்ற விஷயங்கள் அவரு செய்துகிட்டே இருந்திருக்காரு. இங்கேயும் சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, போலீஸுக்கு அந்த வீடியோஸ்லாம் அனுப்பி வைத்ததுக்கு அப்புறமும் சரியா எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்படலை அப்படின்றத பதிவு பண்றாங்க அந்த நியூஸ் சேனல்ல. இப்ப இந்த நியூஸை பொறுத்தளவுல, சேலம் நடந்த இந்த விஷயத்தை பொறுத்தளவுல எல்லா நியூஸ் சேனல்ஸும் இன்னும் கவர் பண்ணல. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற வரைக்கும் குறிப்பா ஒரு நியூஸ் சேனல் தான் பெரிய அளவுல அதை கையில் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. மற்ற நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் அமைதியா தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கனெக்டிங் பாயிண்ட்டும் இல்ல, கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அதிகார மிஸ்யூஸ் நடந்துட்டு இருக்கீங்க. இப்ப ஆளுங்கட்சி அப்படின்ற ஆமா, அவங்களோட பவரை மிஸ்யூஸ் பண்றாங்க. எம்எல்ஏ சரவணன் அவர்கள் பவரை மிஸ்யூஸ் பண்றாரு. விக்டிமோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சு பார்த்தோம்னா, விக்டிமோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம்னா எம்எல்ஏ அவர்கள் பவரை மிஸ்யூஸ் பண்றாரு. அதனால எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே எதிர்க்கிறாங்க. இப்ப அவரை பதவி நீக்கணும்னு எல்லாருமே அழுத்தம் போட்டுட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இபிஎஸ் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், நயனார் நாகேந்திரன் அவர்கள் எல்லாருமே அவங்களோட குரல்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேம்புலின்றவர் இந்த ஆலாந்தூர் விவகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அவரும் மிரட்டுறாரு. எதை யூஸ் பண்ணி மிரட்டுறாரு? அவர் கையில் இருக்கக்கூடிய பவரை யூஸ் பண்ணி அவர் மிரட்டுறாரு. ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க, போலீஸ் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கல. அது எங்கிருந்து வருது? போலீஸ் எடுக்கலை அப்படின்றத விட இன்னொரு பக்கம் சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படைன்னு அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ அவங்களாலேயும் அந்த படையை இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகும்
நடவடிக்கை வந்து இல்லை அப்படின்னும் பொழுது எதுக்கு அந்த படை அப்படின்னு கேள்வி. இப்போ விஷயம் என்னன்னா, இங்க ஏற்கனவே ஒரு செட்டப் இருக்கு சார். இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஏற்கனவே ஒரு செட்டப் இருக்கு. அந்த சிஸ்டமுக்கு ஒரு பிரச்சனை போய் சேருது, ஆனா சரியா ஃபங்க்ஷன் ஆகல. அதுதான் இங்க பிரச்சனை. ஸோ சிங்கப்பெண் அதிரடிப்படைன்றது இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் செட்டப்லாம் போதாதுன்னு சொல்லி புதுசா ஒரு விங் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே இருக்கு ஒரு சிஸ்டம், அங்க இதை எடுத்துட்டு போறாங்க இந்த இஷ்யூவை, அது சரியா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. ஸோ ஏதோ ஒரு வகையில பார்க்கும்போது தாவேகா காரங்க அவங்களோட அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க. அதுதான் இங்க பெரிய சிக்கலா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, தேவையில்லாத தவறான மனிதர்கள் கையில அதிகாரத்தை கொடுத்துருக்கோம், அவங்கள எம்பவர் பண்ணியிருக்கோம். அதுதான் இங்க சிக்கல். இப்போ எம்எல்ஏ அவர்களோட பிஹேவியர் பார்த்தோம்னா சரியா படலை. விக்டிம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது ரொம்ப தவறா இருக்கு. இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள் ஓட்டு வாங்கும் போது பெண்களோட அந்த வலியை யூஸ் பண்றார், அந்த இஷ்யூ அவர் யூஸ் பண்ணி ஓட்டை வாங்குறார். நாங்க வந்தோம்னா சரி பண்ணிடுவோம். இப்ப பெரிய பிரச்சனை இருக்கு, இதை சொல்லி தான் அவர் ஓட்டு வாங்குறார். இப்ப நீங்க பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட வன்முறை சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்குதுன்றது ஒண்ணு, ஆனா உங்க கட்சிக்காரங்களால நிறைய பாதிப்பு நடக்குதுன்னு அப்படின்றது முக்கியமான விஷயம். அப்ப நீங்க அதுக்கு பொறுப்பேற்கணும்ல. வெறுமனே தமிழ்நாட்டுல நடக்கல, உங்க கட்சிக்காரர்களால நிறைய பாதிப்பு நடந்துட்டு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நேத்து ஓட்டு கேட்கும் போது வந்து கேட்குறீங்க, அப்ப இன்னைக்கு பதில் சொல்லணும்ல. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குங்க, அதை நாங்க சரி பண்றோம். அதுவும் குறிப்பா நம்ம கட்சிக்காரங்களே இதுல ஈடுபடுறதுன்றது ஏற்க முடியாத ஒரு விஷயம், இதை நம்ம கண்டிப்பா சரி பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும். முதல்ல நீங்க பொறுப்பேற்கணும். ரெண்டாவது அப்பாலஜி கொடுக்கணும். ஏன்னா உங்க பார்ட்டி, நீங்க தான் பார்ட்டியோட ஹெட்டா இருக்கீங்க, உங்க கட்சியால மக்களுக்கு பாதிப்பு வருது, டைரக்டா பாதிப்பு வருது. அப்ப நீங்க மன்னிப்பு கேட்கணும்ல, அதுக்கான அந்த ஓப்பன்னஸ் உங்களுக்கு இருக்கணும்ல. அதெல்லாம் இல்லை. எப்படி கரூர் சம்பவம் நடந்தப்ப 41 பேர் இறந்தப்ப நீங்க அப்ப அதிகாரத்துக்கு வரல, ஆனாலும் அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி நீங்க டீல் பண்ணி போய்கிட்டே இருந்தீங்க. சத்தமே இல்லாம ஒரு மாசம் இருந்தாங்க, எல்லாம் சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க, எஸ்கேப் எல்லாம். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. வெளியே வரும்போதும் அந்த சம்பவம் முடிஞ்ச ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடத்துறாங்க, அங்கேயும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாவே அவங்க காட்டிக்கல. அந்த இறந்தவங்களை பத்தி பேசவே இல்லை. குறைந்தபட்சம் நமக்கே பார்த்தா ஆச்சரியமா இருந்தது. அப்ப நம்ம தாவே கட்சியை ஏத்துக்க மாட்டோம், ஆனா ஒரு 41 பேர் இறந்திருக்காங்க, உங்களை பார்க்க வந்து இறந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்ல. இந்த மாதிரி இவ்வளோ பேர் நம்மளை பார்க்க வந்து இறந்துட்டாங்க, அவங்களோட போட்டோஸ் வைக்கலாம்ல. சின்ன குழந்தைங்களாம் இறந்தாங்கல்ல, அவங்கள ஏதோ ஒரு வகையில நினைவுபடுத்துற மாதிரியான சில விஷயங்கள் நீங்க பண்ணலாம்ல. அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்ற மாதிரி அதை கடந்து போயிட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமும் அவங்கள பத்தி நீங்க பெருசா பேசவே இல்லை. ஸோ நீங்க அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அவ்வளவுதான். இப்பவும் பார்த்தோம்னா உங்க கட்சிக்காரங்களால ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இவங்களெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது, இவங்கெல்லாம் ஆளுங்க கரெக்டான ஆட்களாவே இல்லை. பார்த்தாலே நமக்கு தெரியுது, கிரிமினல் எலிமெண்ட்ஸ் தான் இவங்க. அது போக இவங்களோட எம்எல்ஏஸ் எடுத்துக்கிட்டாலும் ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட கிரிமினல் வழக்குகள்லாம் அவங்க மேல இருக்கு. இப்போ இந்த மணிகண்டன்ற ஒரு சொல்றாங்கல்ல, அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்காங்க ஏற்கனவே. ஸோ இப்படிப்பட்ட ஆட்களை நீங்க கட்சிக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டு அதிகாரத்துக்கு வரும்போது, நீங்க பவருக்கு வரும்போது அவங்க கையிலேயும் அதிகாரம் போகுது, அவங்களும் பவர்ஃபுல் ஆகுறாங்க, ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்களும் மாறுறாங்க. அந்த அதிகாரத்தை அப்புறம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கிரிமினல்ஸ் கையில நீ அதிகாரம் கொடுத்தா என்ன ஆகும்? அவன் கிரிமினல் ஆக்டிவிட்டிக்கு அவனோட பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுதான் சொல்றது, ஒரு பார்ட்டின்றது ரொம்ப முக்கியம். ஒரு பார்ட்டியை நீங்க ஒரு ஐடியாலஜி பேஸ்டா களத்துல ஒரு பார்ட்டியை கட்டணும்னு நம்ம படிச்சு சொல்றது அதுக்காக தான். நம்ம சொன்னோம்னா ஐடியாலஜிலாம் ஒன்றும் தேவையில்லை, ஐடியாலஜியே இல்லாம நாங்களாம் ஜெயிப்போம், சூப்பர் ஐடியாலஜியே இல்லாம ஜெயிச்சிட்டீங்க. ஆனா இப்ப என்ன ஆயிருக்கு? பவர் யாரு கைக்கு போயிருக்கு இப்ப? ஸோ ஐடியாலஜியோட நீங்க அரசியல் பண்ணியிருந்தீங்கன்னா, மக்கள் அரசியல் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டான நாட்கள்லாம் உள்ள வருவாங்க. கட்சியை நீங்க ஒழுங்கா கீழே இருந்து மேல கட்டுறீங்கன்னா, கீழே இருந்து கட்டும் போதே தெரியும் எவன் கரெக்டான ஆளு எவன் தப்பான ஆளுன்னு. தப்பான ஆட்களை நீங்க வெளியே தள்ளிட்டே இருப்பீங்க, ஏன்னா தப்பான ஆட்களால பிரச்சனைகள் வரும். ஆனா நீங்க மேல இருந்து கீழே பார்ட்டியை கட்டுறீங்க. மேல விஜயன்றவர் வராரு, கீழே யாருக்கெல்லாம் உள்ள வர விருப்பம் இருக்கோ எல்லாரும் உள்ள வாங்க. அப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்களுக்குலாம் நாங்க வாய்ப்பு கொடுப்போம். அவன் கிரிமினலா நல்லவனா, அவன் மேல வழக்கு இருக்கா, ரவுடியா, அதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. இவன் நிறுத்தினா எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுமா? இவனால கேம்பெயின்லாம் ரன் பண்ண முடியுமா? எலெக்ஷனுக்கு செலவழிக்க முடியுமா? ரைட்டு, இறக்கி விடு அவனை. அவன் எப்படிப்பட்டவன், நல்லவனா கெட்டவனா, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. நான் வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் பண்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 2 கட்சி பல்ட்டி அடிச்சு இங்க வந்து சேர்ந்துருப்பான், ஆனாலும் நான் அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பேன்.
ஏன்னா எனக்கு அவனோட பேக்ரவுண்டை பற்றி கவலையே கிடையாது. அப்புறம் என்ன ஆகும்? இந்த மாதிரி தான் ஆகும். அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ அதிகாரமும் அவங்க கை கிடச்சிருக்கு, பெரிய லெவலில் எம்பவர் ஆகிருக்காங்க. அதுவும் ஒரு மாசத்துக்குள்ள இவ்வளவு செய்திகள், தினம்தோறும் தாவேக்க நிர்வாகிகளால ஏதோ ஒரு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற செய்திகள் தினம்தோறும் வருது. கரெக்டா ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. இதுல தென்னாவட்டா பேச வேற செய்வாங்க. இதெல்லாம் நடக்கும், நம்ம பேசக்கூடாது. ஸோ தாவேக்காரங்களே இதெல்லாம் பண்ணுவாங்க, நம்ம பேசக்கூடாது இதெல்லாம். ஏன்னா 6 மாசம் நம்ம டைம் கொடுத்துடணுமா அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இப்படி கை கட்டி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும். 6 மாசம் எப்போ? ஆமாம், 6 மாசம் வர வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். எம்ஜிஆர் ஒரு படத்துல கார் ரேஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒருத்தனை வேகமாக போட்டுருவார். ஒரு 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் காரை எடுப்பார். அது வரைக்கும் டைம் பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த 20 மினிட்ஸ் ஆறு வரைக்கும். அதே மாதிரி நம்மளும் 6 மாதம் 6 வரைக்கும் அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 6 மாதம் 6 வரைக்கும் நூற்றுக்கணக்கான பேர் பாதிக்கப்படுவாங்க, ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்படுவாங்க, பெண்கள் குழந்தைகள்லாம் பாதிக்கப்படுவாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது ஒரு ரூல். 6 மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் என் தலையில் வந்து விழுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். இப்படி ஒரு மடத்தனமான விஷயத்தையும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. இவங்க கட்சிக்காரங்களே பண்றாங்க. ஸோ இப்போ தேவை சிங்கப்பெண் அதிரடிப்படை, அதெல்லாம் ரைட்டு, சூப்பர், நீங்க வச்சிருக்கீங்க. அதை தாண்டி இவங்க கட்சிக்காரங்களை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய கிரிமினல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க களை எடுக்கணும். நீங்க அவங்களாம் முதல்ல வெளியேற்றணும். அப்பதான் இவங்கனால நாளைக்கு 4 பேருக்கு நல்லது நடக்கும். இவங்களே சரியில்லைன்னா இவங்களால எப்படி 4 பேருக்கு நல்லது நடக்கும்? நாளைக்கு ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா இவங்க கிட்ட போற அளவுக்கு இருக்கணும். இப்ப அந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, ஆலந்தூர்ல ஸ்ரீவைகுண்டத்துல, அந்த 2 பேர் எடுத்துக்கோங்க. அவங்களெல்லாம் பார்த்தா கிரிமினல்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. கிரிமினல்ஸ் தான் அவங்க. அப்ப ஊர்ல ஒரு பிரச்சனைன்னா அவங்க கிட்ட போய் கேட்க முடியுமா? அவங்க இந்த இடத்துல மாட்டியிருக்காங்க. ஆனா ஊருக்காரனுக்கு தெரியல அவங்க சரியான ஆள் கிடையாதுன்னு. நமக்கு அவங்கள யாருன்னே தெரியாது. பிரச்சனை நடக்கும் போது அவங்க யாருன்ற விவகாரம் நமக்கு தெரியுது. ஆனா அவங்கள சுத்தி இருக்க ஆட்களுக்கும் ஊருக்காரனுக்கும் தெரியும்ல, இவங்க எல்லாம் மோசமான ஆட்கள் தானே. ஸோ அப்ப எப்படி இவங்க கிட்ட போய் மக்கள் நியாயத்துக்காக போய் நிற்க முடியும்? ஒரு பிரச்சனைனா எப்படி அவங்க கிட்ட போய் நிற்க முடியும்? இவங்களே ப்ராப்பரான எலிமெண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதனால இதுதான் சிக்கல். பார்ட்டியை கீழே இருந்து கட்டணும், நல்ல நல்ல தலைவர்களை கீழே இருந்து உருவாக்கணும், ஐடியாலஜியை முன்வைக்கணும். ஐடியாலஜியை முன் வச்சு இஷ்யூ பேஸ்டாக நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அணுகணும். அதுக்கப்புறம் அதை காட்டி மக்களை உள்ளே கொண்டு வரணும். நல்லாட்கள் அப்போ தான் உள்ளே வருவாங்க. அதெல்லாம் இல்லாமல் மேலே நீங்கள் கட்சியை கட்டுறீங்கன்னா உங்களை யூஸ் பண்ணி பவரை கேப்சர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் உள்ளே வருவாங்க. விஜய்ன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாருப்பா, நமக்கும் அரசியல் இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குது, திமுக அதிமுகல கூட்டம் அதிகமா இருக்கு, இங்க போனா நம்ம ஈஸியா பொலிட்டிக்ஸ்குள்ள நம்ம உள்ள பூந்துடலாம், உள்ள பூந்தாச்சுன்னா வேட்டையாடிடலாம், வச்சு நல்லா சம்பாதிச்சிடலாம். இப்படிப்பட்ட ஆட்கள் தான் உள்ள வருவாங்க. அவங்களுக்கு ஒரே கண்டிஷன் தான், ரைட்டு 2-3 கோடி ரூபா செலவழிச்சா போதும். ரைட், இவங்ககிட்ட 2-3 கோடி ரூபா இருக்கு, செலவழிச்சு ஜாலியா எல்லாம் இப்போ உள்ள உட்காந்துருக்காங்க. ஒரு சைட்ல பார்த்தோம்னா ஒரே ரீல்ஸ், இன்னொரு சைடில் பார்த்தா இந்த மாதிரியான ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. விஜய் அவர்களுக்கு ஒரு முதல்வராக தாண்டி ஒரு கட்சி தலைவராக, டிவிகேவுடைய கட்சி தலைவராக அவருக்கு அந்த தொண்டர்களோடு ஒரு கனெக்ஷன் இருக்கா அப்படின்றதே தெரியல. டைரக்டா தொண்டர்களோட அவர் பேசுவாரா, தொண்டர்கள் அவரோட பேசுவாங்களா அப்படின்றதே கிடையாது. எது இருந்தாலும் ஆனந்த் அவர்கள் தான், அவர்களோடு தான் வந்து கட்சி நிர்வாகிகள் தொடர்பு கொள்றாங்க. அவர் தான் வந்து மேலே கடத்துறாரு. ஸ்ட்ரைக்டா டைரக்டான ஒரு கனெக்ஷனே தொண்டர்களுக்கும் தலைவருக்கும் கட்சி தலைவருக்கும் இல்லை, விஜய் அவர்களுக்கும் டிவிகே நிர்வாகிகளுக்கும் இல்லாத ஒரு பொழுது ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுறது, இப்படியான விஷயங்களே அவர் செய்யவே மாட்டார். ப்ராப்பரான ஒரு கட்சி அப்படின்றதே விஜய் அவர்கள்கிட்ட இதுவரைக்கும் நம்மளால பார்க்க முடியல. என்னுடைய கரிஷ்மால நடந்துகிட்டு இருக்கு, அது இல்லைன்னா இது ஒன்றும் இல்லை அப்படின்ற அளவுக்கே போயிட்டு இருக்காரு. இது என்னதான் இது ஒரு ப்ராப்பராகவே இல்லையே அது பார்க்கும்பொழுது. ஆனால் மக்கள் பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க, அதை புரிஞ்சுக்க முடியல நம்மளால. அதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் புரியும். இப்போ இந்த விஷயங்கள்லாம் பெருசாக நியூஸ் சேனல்ஸ் பேச மாட்டேங்கிறாங்க, அதான் நியாயம். இப்போ நான் சொல்கிறேன், திமுக இப்போ பவரில் இருந்திருந்தால் கூட இதெல்லாம் பேசியிருப்பாங்க. அதிமுக பவரில் இருந்திருந்தால் சொல்லவே வேண்டாம், ஒவ்வொரு இஷ்யூஸையும் பெருசாக பேசியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் என்னென்னா, சேலம் அந்த இஷ்யூ பற்றி நான் பேசினேன். மணிகண்டன் அப்படின்ற அவர் ஏகப்பட்ட தவறுகள் பண்ணியிருக்காரு, நிறைய வீடியோஸ் வந்து இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. அதை பற்றி பெருசாக எல்லா நியூஸும் டச் பண்ணல, இன்னும் நியூஸ் சேனல்ஸ்லாம் டச் பண்ணல. அது காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, ஏதோ சிக்கல் பெருசாக இருக்குது. மற்ற நியூஸ் சேனல்ஸ்லாம் பேசல, ஒரு நியூஸ் சேனல் மட்டும் தான் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு, இப்போ வரைக்கும். ஆனால் இது பெரிய இஷ்யூ ஆச்சுன்னா எல்லாருமே பேசுவாங்க, ஆஃப்கோர்ஸ். ஸோ அப்போ ஒரு இயக்கம் கட்டணும்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டாப் டவுன் அப்ரோச் இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு களத்துக்கு வரணும், பிரச்சனையை மையமாக வச்சு நீங்கள் ஆட்களை உள்ளே கொண்டு வரணும், லீடர்ஸை நீங்கள் உருவாக்கணும். பெரியாரெலாம் அப்படி தானே, பெரியார் உருவாக்கின லீடர் தானே அண்ணா.
அப்புறம் அண்ணா உருவாக்குன லீடர்ஸ் நிறைய பேர் எடுத்தது, அவருக்கு கீழே நிறைய பெரிய பெரிய தளபதிகள்லாம் இருந்தாங்க. அப்புறம் கருணாநிதி அவர்கள் நிறைய லீடர்ஸை உருவாக்குறாரு. ஸோ பெரியார் அவர்கள் அவருக்கு கீழே பெரிய ஒரு லீடர்ஸ் எல்லாம் உருவாக்குறாரு. அப்போ லீடர்ஸை உருவாக்குற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கணும். அப்புறம் நீங்க நல்ல லீடர்ஸை உருவாக்கணும். அதுக்கு கீழே இன்னும் நல்ல குவாலிட்டியான லீடர்ஸை உருவாக்கணும். அதுதான் சிஸ்டமா இருக்க முடியும். அப்படி நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டான ஆட்கள்லாம் உள்ள வருவாங்க. இங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. விஜய் அப்படின்ற ஒரு பெரிய பிராண்டு, அந்த பிராண்டுக்கு ஓட்ஸை உள்ள கொண்டு வர முடியும். ஸோ அந்த விஜய் அப்படின்ற அந்த பிராண்டை யூஸ் பண்ணி ஓட்டு வாங்குறதுக்கு ஆட்கள் தேவை, அவ்வளவுதான். நீங்களா போய் ஓட்டு வாங்க வேண்டாம், அந்த பிராண்டை யூஸ் பண்ணி நீங்க உள்ள போய் வேலை செஞ்சு ஓட்டு வாங்கணும். அதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு கேம்பெயின் பண்ணணும்னா 5-10 கோடி ரூபாய் தேவைன்னா அது உங்ககிட்ட இருக்கும். நீங்க ஊருக்குள்ள கொஞ்சம் ஓரளவுக்கு செல்வாக்கு உள்ளவராக இருக்கணும். கரெக்டான செல்வாக்கா தவறான செல்வாக்கான்றதுலாம் செகண்டரி. இவ்வளவு இருந்தா போதும். அப்ப யாரெல்லாம் வருவா? ஏகப்பட்ட அன்வான்டட் எலிமெண்ட்ஸ் உள்ள வந்து உட்கார்ந்துருக்காங்க. இவங்க விஷயங்களை டீல் பண்ற விதத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது, தப்பு தப்பா டீல் பண்றாங்க. அதுவும் முக்கியமான எம்எல்ஏக்களுக்கே வந்து எங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுல இன்னும் பாடம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கம்பெனி ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு எம்எல்ஏ ரீல்ஸ் போட்டு போறாரு, அதிரடியான ஒரு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அதை பார்வையிடுறாரு, பயங்கரமான மியூசிக்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கம்பெனி எரிஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்றது கூட அவங்க எல்லாம் தெரியல. அப்படின்னும் பொழுது கீழ்மட்ட தொண்டர்களுடைய நிலை என்ன அப்படின்றது கேள்வி வருது இல்லை? ஸோ அவங்கள பொறுத்தளவில் அவங்க வேற ஒரு சர்க்கிளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்ம வேற ஒரு சர்க்கிளில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்களோட சர்க்கிளை பொறுத்தளவில் பயங்கரமான மியூசிக்கு, பயங்கரமான ரீல்ஸு, அதிரடியாக பேசுறது, பயங்கர பவர்ஃபுல்லாக தங்களை காட்டிக்கிறது. இது விஜய் அவர்கள் ஒரு ஹீரோ, நம்மளும் ஹீரோ மாதிரியே பிஹேவ் பண்ணுறது. அங்கே சில எம்எல்ஏஸ்லாம் பார்க்குறேன் அப்படி பயங்கரமாக ஹீரோ தோனிலே தான் அவங்களும் நடந்து வராங்க, பயங்கர தெனாவட்டாக பேசுகிறாங்க சாதாரண மக்கள்கிட்டலாம். எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் கேமரா முன்னாடி தான் எடுக்கிறாங்க, எல்லாமே கேமரா முன்னாடி தான் இருக்கு. இப்போ உங்களோட வேலை என்னன்னா, இப்போ நான் எப்பவும் அதான் சொல்லுவேன், நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஏதாவது இந்த சின்ன சின்ன ஹோட்டலுக்குலாம் போவாங்க, போய் ஏன் இந்த மசாலா இப்படி இருக்குது, ஏன் ரொம்ப சிகப்பாக இருக்குது, இந்த மாதிரியான கலரிங் மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாமா ஃபுட்டில், அப்படி இப்படின்னு பயங்கரமாக கேமரா முன்னாடி கேள்வி கேட்குறது. கரெக்டாக அவங்க இந்த மாதிரியான ஆய்வுக்கெல்லாம் போகும்போது கரெக்டாக பார்த்தோன்னா இந்த எல்லா யூடியூப் சேனல்ஸும் வந்துருவாங்க. அது எப்படி கரெக்டாக வராங்க? வந்ததுக்கப்புறம் பார்த்தா மில்லியன்ஸில் வியூஸ்லாம் போகும். இப்போ ஸ்டாப் ஆயிருச்சு கொஞ்சம். ஒரு பாயிண்ட்ல பார்த்தோம்னா அது ஒரு பெரிய சீசனாக இருந்தது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆய்வுகள். அப்புறம் ஒரு பாயிண்ட் வந்து தர்பூசணி மேட்டில் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏதோ இந்த மாதிரி ஊசி போடுறாங்க, ஊசியில் ஏதோ இந்த ஸ்வீட்னஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க, என்னமோ கிளப்புனாங்க, கலர் ஸ்வீட்னஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க. அது அப்புறம் தர்பூசணியோட சேல்ஸ்லாம் கம்மியானதுக்கப்புறம் அது கம்மியாச்சு. ஸோ இப்போ அந்த மாதிரியான ஆய்வுகள் நடக்கும் ஒரு சைடில், இந்த வீடியோஸ்லாம் போட்டுருப்பாங்க. ஆனால் இன்னொரு சைடில் நம்ம கடைக்கு போனோம்னா அதே மோசமான ஃபுட் அந்த கடைகளில் இருக்கும். ஸோ நீங்கள் கேமரா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறது பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் தவறுகள் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால நீங்கள் கேமரா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணாலே தவறுகள்லாம் ஸ்டாப் ஆகிரும்னு கிடையாது. தவறுகள் ஸ்டாப் ஆகணும்னா ப்ராப்பரான சிஸ்டம் வேணும். இங்கே நீங்கள் கேமரா முன்னாடி போய் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. செய்ய வேண்டிய வேலையை கேமரா இருந்தாலும் இல்லைனாலும் ஆட்கள் செஞ்சுட்டு இருக்கணும். சென்னைக்குள்ள ஒரு 100 அதிகாரிகள் இருக்கணும், அவங்க எல்லா ஹோட்டல்ஸையும் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இன்ஸ்பெக்ட் பண்ணி தவறுகள் எங்கெல்லாம் நடக்குதோ அதை கரெக்டாக பிடிக்கணும். அதை கேமரா முன்னாடி பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் கரெக்டாக செய்ய வேண்டியதாக கரெக்டாக செஞ்சீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுலாம் கம்மியாகும், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது கம்மியாகும், இந்த மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது கம்மியாகும். அதே தான் இங்கேயும். நீங்கள் கேமரா முன்னாடி எல்லாம் அப்படி பயங்கரமாக பெரிய பெரிய அதிகாரிகள் மாதிரி இருந்துட்டு பயங்கரமாக சாதாரண நாட்களில் மிரட்டுறதுலாம் தேவையே இல்லை. கரெக்டான சிஸ்டமை நீங்கள் பில்ட் பண்ணணும். அதை நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ள உட்காந்து கரெக்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் சர்ப்ரைஸாக போய் விசிட் பண்ணலாம். நம்ம ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், அது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் அதெல்லாம் பண்ணலாம். இப்போ நான் பார்த்துருக்கேன், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் சில பேரை க்ளோஸாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிஸ் வச்சுருப்பாங்க. எல்லா ஃபேக்ட்ரிஸையும் நீங்கள் போய் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் அவங்ககிட்ட கரெக்டான சிஸ்டம் இருக்கும், எஃபிஷியன்ட்டான சிஸ்டம் இருக்கும். சிஸ்டமில் ஓட்டைகள் இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு அப்பப்போ அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஏன் சரி வரலன்றதை அப்புறம் அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் உங்களோட என்டையர் ஆக்டிவிட்டி நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா சரி வர. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அந்த ப்ராப்பரான சிஸ்டமை பில்ட் பண்ணுங்க. கொஞ்சம் அமைதியாக முதல்ல உட்காருங்க, ஒரு இடத்துல உட்காந்து எல்லாரும் எங்கெங்கே ஓட்டைகள் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் பர்சனலாக எல்லா இடத்தையும் விசிட் பண்ணி ப்ராப்ளமாக சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் மினிஸ்டர்ஸ் இல்லாட்டி எம்எல்ஏஸ் தான் பெரிய பகுதி உங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் ஃபீல்டு விசிட் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. எல்லாரோட பிரச்சனைகளையும் நேராக போய் கேட்டு நீங்கள் சரி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் கிரியேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எஃபிஷியன்சி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டான நாட்டிலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டணும்.
கரெக்டான ஆட்களை உள்ளே கொண்டு வரணும். ஆனால் இங்கே இன்டென்ஷன் அது கிடையாது. இங்கே இன்டென்ஷன் என்னன்னா ரீல்ஸ் ஃபீவர் இப்போ போயிட்டுருக்கு. எப்படி அந்த ஃபுட் சேஃப்டி அதிகாரிகள்லாம் ஒரு பாயிண்ட்ல நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்களோ, அப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்காரெல்லாம் போய் போடுவாங்க அந்த மாதிரி போய் கடையில் போய் செக் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அதை பார்த்தாலே இப்போ நமக்கு தெரியுது இல்லை, அந்த சீசன் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுவும் அப்படிதான், ஒரு சீசன் தான். ஸோ ஆனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அட்மினிஸ்ட்ரேஷனை. நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கனாலே ரீல்ஸே தேவையில்லை. நீங்கள் கரெக்டாக சிஸ்டமை சரி பண்ணிட்டீங்கன்னா அதனால லாபம் அடையக்கூடியவர்கள் கோடிக்கணக்காக இருப்பாங்க. நீங்கள் ஏன்னா கவர்மெண்ட்டுன்ற இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா இந்த முனையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். அதை ஃபுல்லாக அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் மட்டும் கரெக்டாக நிர்வாகம் கொடுத்தீங்கன்னா அதை ஃபுல்லாக நீங்கள் சரி பண்ணலாம். அப்போ நீங்கள் அந்த கவர்மெண்ட்ன்ற அந்த மிஷினரியை சரியாக்குனாலே போதும். கரப்ஷன், அப்புறம் இன்எஃபிஷியன்சிஸ், ஓட்டைகள் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணிட்டாலே போதும். கோடிக்கணக்கான மக்கள் லாபம் அடைவார்கள். அவங்க உங்களை கொண்டாடுவாங்க. நீங்கள் ரீல்ஸ் போடணும்னு அவசியமே இல்லை. இந்த வேலையை சரியாக செஞ்சாலே உங்களை கொண்டாடுவாங்க. தயவுசெய்து அதை மட்டும் பண்ணாலே போதும். அப்புறம் தயவுசெய்து கட்சியை முதல் சரி பண்ணுங்க. அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்கள ஏதோ என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம், கரெக்டான வார்த்தை, அவங்கள பார்த்து நம்ம சிரிச்சுக்கிட்டு போகிற மாதிரி சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம். ஏதோ சும்மா ஜஸ்ட் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிட்டோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்ககிட்ட அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லாத போது ஏதோ காமெடி பண்ணுற மாதிரி நமக்கு தோணுச்சு. தளபதின்றாங்க, வெறித்தனமான சில விஷயங்கள் பண்ணுறாங்க, நம்மளும் கடந்து போயிட்டோம். ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆட்கள் கையில் அதிகாரம் வந்து உட்கார்ந்துருக்கு. இது இப்போ காமெடி கிடையாது, இப்போ பாதிப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தயவு செய்து அதிகாரத்தை நிறைய பேர்ட்ட இப்போ கொடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்கள் பார்ட்டி கிட்ட கவர்மெண்ட்ன்ற மிஷினரி இப்போ மாட்டிட்டு இருக்கு. இந்த பவர்ஸ் வந்து தவறான்கள் கைக்கு போச்சுன்னா பெரிய சிக்கலாயிடும். அதனால் தயவு செய்து அதை சரி பண்ணுங்க. இதில் வேற நம்ம கிட்ட வந்து நிறைய நல்ல காரியங்களும் நடக்குது, அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்றாங்க. நல்ல காரியம் நடக்குதுன்னா அதனால மக்களுக்கு நல்லது நடக்கும், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. கெட்ட காரியங்கள் நடக்கும்போது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால நம்ம அதை தான் முக்கியமாக பேசணும். நல்லது நடக்குதுன்னா அதை நடந்துட்டு போட்டோம், மக்களுக்கே நல்லது தான் போய் சேரும், அதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் பாதிப்பு ஏற்படும் போது ஏகப்பட்ட பேர் கஷ்டப்படுவாங்க. அதுதான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அது ரீல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆமாம். ரெண்டாவது, நல்ல காரியம் நடக்குதுன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா 1000 பேர் அதனால பெனிஃபிட் அடைவாங்க. ஆனால் கெட்ட காரியம் நடக்குதுன்னா 1000 பேர் பாதிக்கப்படுவாங்க. அதுதான் நம்ம பேசணும். பாதிப்படைகிறாங்கன்னா அதை தான் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் ஊடகங்கள் முன்னாடி கொண்டு வரணும். அதனால தான் நம்ம அதை பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நான் தாவேக்காவை அட்டாக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய ஃபண்ட்ஸ்லாம் அதுக்கு யாரும் எனக்கு கொடுக்கல. அதே மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னா இவனுக்கு காண்டு பர்சனலாக தாவேக்கா மேலே ஒரு கோபம் இருக்குது, வைத்தறிச்சல், அந்த அளவுக்கு முட்டாளும் நான் கிடையாது. நான் என்னோட பர்சனல் விருப்பங்களை வீடியோ மூலமாக வெளிப்படுத்தணுன்ற அளவுக்கு லூஸும் நான் கிடையாது. ஸோ அதனால் இதை பேசுறதுக்கான காரணம் என்னென்னா, இது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 1000 பேர் இன்றைக்கி பாதிக்கப்படுறாங்கன்னா அது அந்த பாதிப்பு ஒரு 10% கம்மியாக தான் நம்ம சந்தோஷம். அதுக்கான வேலைகள் தான் நம்ம பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.